மதுரை வந்தாலே அக்காவோட ஷாப்பிங்க்கு வெளியில கிளம்பிருவேன். நான் எதுவும் வாங்கலைனாலும் ஷாப்பிங் பண்ற அக்காவோட கூட போனாலே எனக்கு ஒரு அலாதி ஆனந்தம் தான். இவங்க தான் என்னோட கூட பிறந்த அக்கா. இவங்க வந்து கலெக்டரா இருக்காங்க. சாரி டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. கலெக்டர் ஆஃபீஸ்ல டைப்பிஸ்ட்டா இருக்காங்க. அக்காவுக்கு 18 வயசு ஆனவுனே நாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு பிறகு அவங்க +2 கரஸ்ல பண்ணிட்டு, டிகிரி கரஸ்ல பண்ணி, டைப்பிங்க்கு அப்பர் லோயர் முடிச்சு, அதுக்கு பிறகு குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 33 வயசுல தான் அக்காவுக்கு இந்த வேலை கிடச்சிச்சு. அதில் அதோட அக்காவுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஃபேமிலியில் எல்லாரையும் பார்த்துட்டு பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நைட்டில் குரூப் ஸ்டடி பண்ணுறது, கோச்சிங் கிளாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணாங்க அக்கா. கிட்டத்தட்ட ஒரு 10-15 எக்ஸாம் கூட அக்கா வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. அக்காவோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் அவங்கள இங்கே கொண்டு வந்து இன்னைக்கு நிப்பாட்டியிருக்கு. இதுக்கு பக்கபலமாக இருந்தது கண்டிப்பாக எங்களோட மாமா தான். எல்லா விஷயத்துலையும் அக்காவுக்கு சப்போர்ட்டாக இருந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை உங்கள் ஃபேமிலிலையும் யாராவது இப்படி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள், அவங்களுக்கு பக்கபலமாக இருங்க. கண்டிப்பாக அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.